என்னை அன்பு செய், உன் வாயினால் அறிக்கை செய், உன் கால் மறிக்கப்படும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அப்படியே எந்திரிச்சு நில்லுங்க. கேட்கிற எவனும் பெறுகிறான், தட்டுகிறவனுக்கு தான் திறக்கப்படும், கேட்கிறவனுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படும். இது ஊழியக்காரங்களால் நடக்கப்படுவது கிடையாது. இது நாங்கள் ஜெபம் பண்ணுவதால் நடக்கிறது கிடையாது. ஒவ்வொருத்தரும் தங்கள் உள்ளத்தை திறந்து மெய் மறந்து அனாதி அந்த அன்புல நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது தான் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். என்னால் இது நடக்குதா? இல்லை. உனக்கும் ஆண்டவருக்கும் இடையில ஒரு உறவு உண்டு. அந்த உறவுனால தான் அது ஏற்படுகிறது. அதனால் நீங்கள் உங்கள் உள்ளத்தை திறந்து ஆண்டவரை மெய் மறந்து அந்த அன்பை கூப்பிடுங்க. இந்த அன்பு எங்கே இருக்குன்னா நம் தேவ தாயிடம் இருக்கு. நம்ம அம்மாவை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாத்துக்குமே தெரியும். சில பேர்த்துக்கு தெரியாதவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். அவங்களிடம் இல்லாத வரங்களும் கிடையாது, எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம ஆண்டவர் கூட அவர்கள் மூலமாக தான் வந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். மா வாங்கம்மான்னு கூப்பிடுங்க. அன்னையே தாயே ஆரோக்கியமாதாவே அம்மா உலகை துடிப்பது போல் உன் திருக்கொடிதான் எழில் திகழ்ந்திடவே பறக்குதம்மா திசையெல்லாம் மக்களை வருக வருகவென அழைக்குதம்மா. ஞானத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி வானில் பரப்புதம்மா. ஞானத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி வானில் பரப்புதம்மா. கோல விழாவில் சிறப்பினை கூறி அசைந்தாடி மக்களை அழைக்குதம்மா. ஞானத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி வானில் பரப்புதம்மா. தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே உந்தன் நிழல் தேடி. தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே உந்தன் நிழல் தேடி. அன்னையே ஆரோக்கியமாதாவே உண்மை அண்டியே வந்தவர்கள் பல கோடி. அன்னையே ஆரோக்கியமாதாவே உண்மை அண்டியே வந்தவர்கள் பல கோடி. வயத்தும் ஆண்டகள் துயரம்
தீர்த்திட உற்றவள் நீ அல்லவா. வையத்து மாந்தர்கள் துயரும் தீர்த்திட உற்றவள் நீ அல்லவா. ஐயன் இயேசுவை திருவயிற்றில் சுமந்து பெற்றவள் நீ அல்லவா. ஐயன் இயேசுவை திருவயிற்றில் சுமந்து பெற்றவள் நீ அல்லவா. பெற்றவள் நீ அல்லவா. ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. கரையோரம் அமர்ந்தவளே கூப்பிடுங்க. ஆழியின் கரையோரம் அமர்ந்தவளே அம்மா அருள்வாளை பொழிந்திட தெரிந்தவளே. ஊழிநாள் வரை உன் நாமமே வாழி. ஊழிநாள் வரை உன் நாமமே வாழி. வேளை மாநகர் வாழ் மரியே வாழி. மரியே வாழி. நன்றி தாயே, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுடைய சிந்தனைகளை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களுடைய கண்களை ஒப்பு கொடுக்கிறோம், என் காதுகளை ஒப்பு கொடுக்கிறோம். அனைத்தையும் கட்டி மறையும் தாயே. ஒவ்வொருவருடைய கண்களும் திறக்கப்படட்டும், ஒவ்வொருடைய சிந்தனையும் திறக்கப்படட்டும், ஒவ்வொருடைய வாயும் திறக்கப்படட்டும், ஒவ்வொருடைய செவியும் திறக்கப்படுவதாக ஆண்டவரே, திறக்கப்படுவதாக ஆண்டவரே. உம்முடைய காட்சிகள் அவர்கள் காண்பார்களாக ஆண்டவரே. நீர் இந்த மேடையில் இருப்பதை அவர்கள் உணரும் வண்ண பார்க்கட்டும் ஆண்டவரே. கண்கள் திறக்கப்படட்டும், வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. லேஷரவரத்தி அச்சரவரத்தி சக்கரா. நன்றி நாத்துவமே, என் முழுவலமே, என் ஆத்துவமே, அவர் செய்த சகல உபகாரங்கள் என்று நம்புறோம். எல்லாம் உட்காரும். பிரைஸ் தி லார்ட். அதாவது நம்ம ஆண்டவர், எத்தனையோ பேர் ஆண்டவரை பற்றி தெரியாமல் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் தெரிஞ்சும் ஆண்டவரை பற்றி கொள்ளாதபடி ஏதோ தூரமாக நின்ற மாதிரி, ஆண்டவருக்கும் நம்மளுக்கு உறவு இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. ஏன் நம்ம கிறிஸ்தவர்கள் ஏன் நம்மளுக்கு அற்புதங்கள் நடக்க மாட்டேங்குது? ஏன் ஏன் சொல்லுங்க பாப்பா. ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறபடி நடப்பதில்லை. ஒரு நல்லா தெரிஞ்சுக்குங்க. இப்போ நான் ஒருத்தனை அட்வைஸ் பண்ணுறேன்னா அவர் கேட்டால் தான் சொல்லுவேன். அப்படி அவர் சொல்லும்போது அதை கேட்டு அதை செய்யலைன்னா அடுத்து சொல்லுவேனா? சொல்ல மாட்டேன். அதே போல தான் ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்லுவார், அதன்படி நம்ம செஞ்சோம்னு வைங்க, அதுக்கு உண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அவர் சொல்லுகிறத யாரும் கேட்பதில்லை. அப்படி இல்லாமல் இப்போ வரக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்களுடைய சிந்தனை, இருதயம், அனைத்து அவயங்களுக்குள்ள இருந்தால் மாற்றிக்கொள்ளுங்கள். ஆண்டவரோடு உறவு வைத்துக் கொள்ள வேண்டும். அவரு நாம் ஒன்றிருக்க வேண்டும். அது எப்படின்னு வரக்கூடிய வசனங்கள்லாம் பார்ப்போம். என் ஆத்துவமே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துவமே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. ஆமென். யோவான் 15ஆம் அதிகாரம் 1-8 வசனங்கள் வாசிங்க. நானே உண்மையான திராட்சை கொடி, என் தந்தையே பயிரிடுபவர். அப்ப ஆண்டவர் தன்னை திராட்சை கொடிக்கு ஒப்பா ஆக்குகிறார். திராட்சை கொடினா எல்லாத்துக்கும் தெரியும். அந்த திராட்சை கொடியை பயிரிடுவர் யாருன்னா பிதாவானவர். பிதானா யாருன்னு தெரியுமா? பிதா யாரியா? எல்லாமல்ல கடவுள், ஏக திருத்துவ சர்வேஸ்வரன். நிறைய பேருக்கு பிதாவானவர்னா என்னன்னு தெரியாது, அவர் வல்லமையை பற்றி தெரியாது. அப்படி தெரியாதவங்க கை தூக்குங்க, சும்மா கை தூக்குங்க, சங்கடப்படாதீங்க. பிதாவானவர்னா யாரு, அவரை பற்றின மகிமையெல்லாம் தெரியாதுங்கிறங்க. நீங்க கண்டிப்பா அந்த உடன்படிக்கை பேழையில முதல் பேஜை வாசித்து பாருங்க. பிதாவானவர் யார் என்று தெளிவாக ஆண்டவர் அதில் விளக்கம் காட்டியிருக்கிறார். அவர் தான் நம்ம ஆண்டவரை பயிரிடுகிறார். அடுத்து வாசிங்க.
என் கிளைகளில் கனி கொடாத எக்கிளையும் அவர் தரித்து விடுவார். அப்ப நம்மளும் இயேசுனாரும் ஒன்னா இருக்கணும்னு சொல்றாங்க. இங்க ஒன்னா இருக்குங்கன்னா எப்படி சொல்றாங்கன்னா, நம்மளே அந்த கிளைக்கு ஒப்பிடுறாங்க. கிளைக்கு ஒப்பிடுறாங்க. இயேசுநாதரை திராட்சை கொடிக்கு ஒப்பிடுறாங்க. நம்ம அந்த திராட்சை கொடியில நிலைத்து நிற்கவில்லை என்றால் அதை என்ன செய்வாங்களா? அதை என்னப்பா செய்வாங்க? கழித்து விடுவார்களா? இது தோட்டம் வைத்திருப்பவர்கள், விவசாயம் பார்க்கிறவர்களுக்கு இது கண்டிப்பாய் புரியும். அடுத்து வாசிங்க. கனி தரும் கிளையோ மிகுந்த கனி தரும்படி கழித்து விடுவர். கனி தரும் கிளையோ அது இன்னும் நல்லா கனி தரும்படியாக அந்த கிளைகள் எல்லாம் இது பண்ணி விடுவாங்க, வெட்டி விடுவாங்க. அதே போலதான் நம்ம ஆண்டவரோட ஒன்றிணைய ஆண்டவர் நம்மளுக்குள்ள இருக்க பாவத்தை பூரா எடுத்து போட்டுக்கிட்டே போவார். நம்ம ஆண்டவரோட இல்லைன்னா பாவம் நம்மளுக்குள்ள அதிகமாகிக்கிட்டே போகும். பாவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு விரோதமா செய்யறது அனைத்துமே பாவம் தான். ஆண்டவருக்கு விரோதமா பேசுறது கூட பாவம் தான். புறணி பேசாதீங்கன்னு எவ்வளவு தடவை சொல்லி பார்த்தோம். புறணி பேசின மயமா தான் இருக்கிறாங்க சில பேர். ஒருவர் அந்த இடத்தில் இல்லை என்றால் அவர்களை பற்றி பேசக்கூடாது, வேதம் அவ்வாறாக சொல்லுகிறது. ஏன்னா அவர்களை பற்றி நாம் பேசுறதுக்கு அதிகாரம் இல்லை. அடுத்து வாசிங்க. நான் உங்களுக்கு கூறிய வார்த்தையால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாக இருக்கிறீர்கள். அப்ப ஆண்டவர் நேற்று இன்று நிறைய பேர் உங்களுக்கு போதிச்சிருக்கிறாங்க, ஆண்டவரை பத்தி எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த விஷயங்களெல்லாம் கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. அதன் மூலமா உங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு மனமாற்றம் கண்டிப்பா ஏற்பட்டிருக்க வேண்டும். அப்ப நீங்க ஓரளவுக்கு இப்ப தூய்மையா இருக்கிறீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. அடுத்து வாசிங்க. நான் உங்களில் நிலைத்து நிற்பது போல நீங்களும் என்னில் நிலைத்திருங்கள். இதுதான் பாயிண்ட். இப்ப ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்காருன்னு எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? எல்லாருமே விசுவசிக்கிறீங்க. ஆண்டவருக்கு கொடாகுடி நன்றி செலுத்துறேன். இந்த மனப்பன்மை மீட்டிங் முடிஞ்ச உடனும் இருக்கணும், போன பிறகும் இருக்கணும், என்னாலுமே இருக்கணும். ஆண்டவர் இப்ப உங்களுக்குள்ள நிலைச்சு நிற்கிறாரு. நீங்க நிலைச்சு நிக்கிறீங்களா? பாயிண்ட் தான். நீங்க நிலைச்சு நிக்கணும். நிக்கவில்லை என்றால் ஆண்டவர் நீங்க கைவிட்டதா தான் அர்த்தம். ஆண்டவர் உங்களை எப்பொழுதும் கைவிட மாட்டார். சில பேர் நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, ஆண்டவர் ஏன் எனக்கு இப்படி இந்த சோதனையை கொடுத்துட்டாரு, ஏன் என்னை கைவிட்டுட்டாரு அப்படிம்பாங்க. ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்ம தான் அவரை விட்டுடுவோம். அவர் பட்ட வேதனை கஷ்டங்கள் அனைத்தையும் மறந்து போய் பாவம் செய்கிறோம். அதனால அப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளாக நீங்க போகாதீங்க. எப்பயுமே ஆண்டவர் உங்க பக்கத்திலே தான் இருக்கார். இன்னொன்னு உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புறேன். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏஞ்சல்ஸ், மைக்கேல் கபிரியல் 2 பேர் இருக்கிறாங்க. பிறக்கும் போது நம்ம கூடயே இருப்பாங்க. நீ இறக்கும் வரையிலும் நீ என்னெல்லாம் பாவம் செய்றியோ என்னென்ன செய்றியோ அப்படியே நோட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. நீ கடைசி நாள் இறந்ததுக்கு அப்புறம் நியாய தீர்ப்புல கொண்டு போய் நிப்பாட்டுவார் ஆண்டவர். அப்போ நீ நான் எதுவுமே செய்யலைன்னு சொல்ல முடியாது. படம் போட்டு காமிப்பாங்க, இந்த மாதிரிலாம் உனக்கு நீலாம் செஞ்சியா அப்படின்னு. நான் செய்யவே இல்லை அப்படின்னா உனக்கு அந்த ஸ்பாட்டுக்கே கூட்டிட்டு போய் இது யார் செஞ்சதுன்னு காமிப்பார் ஆண்டவர். அதனால நம்ம ஆண்டவர்கிட்ட மறுக்கவே முடியாது. அதனால அப்படிப்பட்டவர்கள் மனம் மாறிக்கொள்ளுங்கள், ஆண்டவரை விட்டு விடாதீர்கள். ஆண்டவர் எப்போதும் உங்களை விட மாட்டார். அடுத்து வாசிங்க. கிளையானது திராட்சை கொடியில் நிலைத்திருந்தால் அன்றி தானாக கனி தர முடியாது. அவ்வாறே நீங்களும் என்னில் நிலைத்திருந்தால் அன்றி கனி தர முடியாது. அப்ப அந்த திராட்சை செடியில அந்த கிளையானது ஒன்றிணைத்தில்லைன்னா அது பட்டு போயிடும், அதுக்கு உயிர் இருக்காது. அதே போலதான் நீ ஆண்டவோடு இல்லாம உன்னால ஒன்றும் செய்ய முடியாது. நீ கனி தரவும் முடியாது. ஏதோ ஒரு தவறான வழியில பணம் சம்பாதிச்சிருவோம், அதுக்கப்புறம் ஆண்டவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு, ஏன் இந்த வயசுலேயே போய் பிரேயர்னு போய்கிட்டு இருக்க, ஆண்டை அனுபவிச்சுட்டு அப்புறமேல் போய்க்கலாமியா, ஏன் போய் அவசரப்படுறான்னு கேட்கிறாரு. அப்படிலாம் கிடையாது. நீ இளமையில் ஆண்டவரை தேடினால் உனக்கு நோயே வராது. வேதம் வாராக சொல்லுகிறது. நீ இளமையில ஆண்டவரை தேடினா
உனக்கு நோயே வராது, நீ ஆரோக்கியமா இருப்பாய். அதுக்காக முதுமையில வந்தவங்களுக்கு ஆண்டவர் எதுவும் செய்ய மாட்டார்னு நினைக்காதீங்க, கண்டிப்பா செய்வார். உனக்கு என்ன நோய்கள் எல்லாம் இருந்தாலும் சரி, என்ன சாப கட்டுகள் இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை விட்டு நீக்குவதற்கு ஒரு செகண்ட் தான். முடியுமா முடியாதா? அவரால் எல்லாம் கூடும். அவரால் முடியாதது ஒன்றும் இல்லை. என் ஆத்துவமே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துவமே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை இன்றும் மறவாதே. ஆமென். அடுத்து வாசிங்க. நான் திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். அப்ப இயேசுனார் தான் யாரு? திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவன் என்னுள்ளும் நான் அவனுள்ளும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனி கொடுப்பான். பாத்துக்குங்க, இந்த கனிங்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. கனினா என்ன? குணாதிசயங்கள், நல்ல குணங்கள். உங்களை பார்த்து மற்றவங்க நல்ல பையன்பான்னு சொல்லுவாங்க, நல்ல பொண்ணுப்பான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நல்ல அம்மாப்பா. உங்களுக்குள்ள வருகிறது பூராமே. இப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒருத்தர் பேசுறது எரிச்சலாவே இருக்கும், ஒருத்தங்க பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல தோணும். இந்த கனி உள்ளவர்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்கணும்னு தோணும். உங்களை பார்க்கணுங்கிறதே ஆசைப்படுவாங்க, பேசணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா இந்த கனி இல்லாதவங்கள்ட்ட பேசுறதுக்கு அருவருப்பு படுவாங்க, இவன் வந்துட்டான்பாங்க, எரிச்சல் போடுவாங்க. இன்னும் டெப்தா அவங்களுக்கு சொல்லலாம், மேலோட்டமா சொல்றேன், ஏன்னா உங்களுக்கு தேவையானது அளவுக்கு. இன்னும் ஆழமா போனோம்னா இன்னும் அதிக கூடிய காரியங்கள் இருக்கு, அது பின்னாடி உங்களுக்கு ஒருவேளை ஆண்டவர் சொல்ல சொன்னா சொல்றோம். அடுத்து வாசிங்க. ஏனெனில் என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இதான் பாயிண்ட். என்னை பிரிந்து உங்களால் ஏதாவது செய்ய முடியுமா? ஏதாவது செய்ய முடியுமா? முடியாது. என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. சில பேர் நிறைய வேலை பார்க்குறாங்க. நான் வேலையை விட்டு வந்தேன்னா, இன்னைக்கு லீவ் போட்டேன்னா அந்த மாதிரி எனக்கு வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க, இல்லை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க எல்லாம் சில பேர் சொல்கிறாங்க. ஆண்டவர் காரியம் வருஷத்துக்கு எத்தனை நாள்? 3 நாள். அது 3 நாளில் 2 நாள் தான் கணக்கு. அதுக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆண்டவருக்காக ஒரு வருஷத்துக்கு 3 நாள் கூட கொடுக்கக்கூடாதா? கொடுக்கலாம்ல. ஆனால் சில பேர் அது கூட செய்ய மாட்டாங்க, கஷ்டப்பட்டு வருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா அவரை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் நினைச்சா நாளைக்கு இந்த வேலையை உங்களை விட்டு தூக்கலாம், அவர் நினைச்சா இந்த வேலையிலே இருக்க வச்சு அதுக்கு மேல போஸ்டிங் உங்களுக்கு கொடுக்கலாம். ஏனால் அவரால் முடியாத காரியம் ஒன்றும் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அடுத்து வாசிங்க. ஒருவன் என்னுள் நிலைத்திராவிட்டால் கிளையை போல வெட்டி எறியப்பட்டு உலர்ந்து போவான். இதாயா மேட்ரு. நிறைய முறை நான் நிறைய பசங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நிலைத்து நில்லுங்கள். என்ன கஷ்டம் வந்தாலும் ஆண்டவருக்காக தாங்கிக் கொள்ளுங்க. ஒரு சிலர் முடியாது, என்னால முடியல அப்படின்னு சொல்றாங்க. தப்பு. நீங்க சொல்றது முட்டாள்தனமான விஷயம். வேதம் சொல்லுகிறது, உங்களால் முடியாததை உங்களுக்கு அனுமதிக்கவே மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாள் விட மாட்டார். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தையை ஒரு நாளும் ஒழியாது. அன்புக்குரியவர்களை, இந்த பாயிண்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் உங்களை விட மாட்டார். அடுத்து வாசிங்க. அக்கிளைகளை ஒன்று சேர்த்து நெருப்பில் போட்டு சுட்டெரிப்பார்கள். அப்ப நீங்க ஆண்டவருக்காக என்னால முடியலன்னு சொல்லிட்டு பாவத்தை செய்தீர்கள் என்றாலும் சரி, ஆண்டவர் விட்டு போனாலும் சரி, உங்களை எதுல போடுவாங்களா? நெருப்பில் போடுவார். நெருப்பு. என்ன நெருப்பு? நரகம் என்ற நெருப்பு. நித்திய நரகம் ஒழித்து கொண்டே இருக்கும். அங்க அழுகை, நித்திய கெடிகாரம் மட்டும்தான் இருக்கும், வேற ஒண்ணுமே இருக்காது. அவியாத அக்கினியில் நம்ம எரிஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆனா ஆண்டவரோடு ஒன்றிணைந்து பரிசுத்தத்தோடு பரிசுத்தமா இருக்கும் பொழுது நித்திய சந்தோஷத்தில், அங்க வெறும் சந்தோஷம் மட்டும்தான், மகிழ்ச்சி மட்டும்தான். அந்த இடத்துல உங்களுக்கு இடம் கிடைக்கும். இப்ப உடனே அதாவது இன்னொன்னு முக்காவாசி வேற என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவர்ட்ட வந்தா உடனே எல்லாமே நடக்கணும்னு நினைக்கிறாங்க. உடனே நடக்கணுமா? அது உடனே நடக்கணும்னா நம்ம சாத்தான்கிட்ட தான் போகணும். கொஞ்சம் லேட்டா தான் செய்வார் நம்ம ஆண்டவர். ஆனா லேட்டா செஞ்சாலும் ரெட்டிப்பா செய்வார். லேட்டா செஞ்சாலும் ரெட்டிப்பா செய்வார். அவசரப்படக்கூடாது. இஸ்ரேல் மக்கள் அப்படிதான் அவசரப்பட்டாங்க.
அவசரப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் அவங்களை நேர்த்தியா வழி நடத்தினார். அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்ணால பார்த்தாங்க. கடைசியில ஆண்டவரை மறுதலித்தாங்க. ஒரு கன்று குட்டியை தங்கத்தால் செய்து அதை வணங்கினார்கள். கண் கூட பார்க்கறாங்க, மேக ஸ்தம்பம் அவங்க கூட வருது, அக்னி ஸ்தம்பம் நைட்டு வருது. அப்படி வந்தும் கூட அவங்களால் விசுவசிக்க முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் உடனே அற்புதம் நடக்கணும்னு நினைச்சாங்க. கேட்டதெல்லாம் உடனே கிடைக்கணும்னு நினைச்சாங்க. தப்பு. அவசரப்படாதீங்க. ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்திருந்து கேளுங்க, கண்டிப்பாக கொடுப்பார். உனக்கு தேவை என்றால் கண்டிப்பா கொடுப்பார். உனக்கு தேவையில்லைன்னா கொடுக்க மாட்டார். அடுத்து வாசிங்க. நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் விரும்பியதெல்லாம் கேளுங்கள், உங்களுக்கு அருளப்படும். பார்த்துக்குங்க, நான் ஏற்கனவே சொன்னேன், ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் விண்ணும் மண்ணும் ஒழிந்து போனாலும் ஒருபோதும் ஒழியாது. நீங்க அவர்களை நிலைச்சு நில்லுங்க. ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட நிலைச்சு நில்லுங்க. ஆண்டவர் எப்பொழுதும் நம்ம கூட இருக்கிறாருன்னு உணருங்க. அப்புறமேல ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கண்டிப்பா கொடுப்பார். ஒரு தடவை நான் எங்க அம்மாட்ட சாப்பிட்றதுக்கு பணம் கேட்டேன். எங்க அம்மா சொன்னாங்க, எங்க போயிட்டு வரேன்னு கேட்டாங்க. ப்ரேயர் பண்ணிட்டு வரேம்மான்னு சொன்னேன். அப்ப எங்க அம்மா சொன்னிச்சு, அந்த ஆண்டவர்கிட்டே போய் கேளு, உனக்கு சவுறு போடுவாரு. என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லி 2 கெட்ட வார்த்தை வந்து அனுப்பிச்சிட்டாங்க. நான் எங்க அம்மாட்ட சொன்னேன், ஆண்டவர் எனக்கு சோறு போடுவாரு, சாப்பிட்டு வந்து சொல்றேன் பாருன்ட்டு நேரா திருப்பி அட்ரேஷனுக்கு வந்தேன், கோயிலை நோக்கி. அங்கிட்டு இருந்து ஒரு 3 பேர் என் நண்பர்கள் வந்தாங்க. சைமன், இந்த மாதிரி எனக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு, வாங்க ட்ரீட் வைக்கிறேன்னு கூட்டிட்டு போய் வெயிட்டா சாப்பிட வச்சாங்க. Praise the Lord. எங்க அம்மா காசு கொடுத்துருந்தா கூட ஏதோ போய் ஒரு சாப்பாடு சாப்பிட்டுருப்பேன். ஆனா இப்போதைக்கு சாப்பிட்டது குறைஞ்சது 300-400 ரூபாய் பில் ஆயிருந்திருக்கும். அப்போ போய் சாப்பிட்டுட்டு போய் எங்க அம்மாட்ட சொன்னேன், அம்மா ஆண்டவர் எனக்கு சோறு போட்டாருமா அப்படின்னு. அதுல இருந்து எங்க அம்மாவுக்கு ஒரு அபேக்ஷன் ஆயிடுச்சு, இவனை இனிமேல் எதுவுமே சொல்லக்கூடாதுறான்னு. விசுவசிக்கணும் ஆண்டவரை. விசுவசிச்சா கண்டிப்பா நடக்கும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒரு விஷயம் அப்படித்தான், நல்ல பாஸ்டிங் கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் போட்டிருப்பேன், உபவாசம் சாப்பிடாம இருந்தேன். திடீர்னு பசி எடுத்துருச்சு. பசி வந்து அந்த ஒரு எப்படி சொல்ற, அந்த பேனு கடை பிரியாணி ஞாபகத்துல வந்துகிட்டே இருக்கு. சரி என்னடா பண்ணுவான் அப்படின்ட்டு, சரி பாஸ்டிங்கை கலைச்சிருவோண்டா, போவாண்டா பேசாம அப்படின்னு சொல்லிட்டு காசை எடுத்துட்டு பாஸ்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு போறேன். இத்தனைக்கு 2 நாள் பாஸ்டிங் போட்டேன். அந்த கடைசி நேரத்துலனால எனக்கு அந்த கான்சலேஷன் அப்படி வந்துகிட்டு இருக்கு. போறேன், அன்னைக்கு வேணுகடா லீவு, செவ்வாய்க்கிழமை லீவ் விட்டுருவாங்க அவங்க. அப்ப எப்படின்னு பாருங்க ஆண்டவருடைய செயல்கள். அதனால நீங்க ஆண்டவரை விட்டு பிரிஞ்சீங்கன்னு வைங்களே, கண்டிப்பா அது கிடைக்காது. ஆண்டவரோட இருந்தீங்கன்னு வச்சுங்களே, கண்டிப்பா கிடைக்கும். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், கிறிஸ்தவன் என்றால் தினமும் ஒரு அற்புதம் நடக்கணும் உங்கள் வாழ்க்கையில, தினமும் ஒரு அற்புதம் நடக்கணும். அந்த அற்புதத்தை நினைச்சு 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 நீங்க எப்படி சொல்லணும், பூரிப்படைவாங்கள அது மாதிரி அடையணும். என்னுடைய வாழ்க்கையில் அப்படித்தான், நிறைய நண்பர்களுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் நடக்கும். அதனால் நீங்கள் விசுவசிச்சீர்கள் என்றால், தேவனில் நிலை நின்றீர்கள் என்றால், அவரோடு இணைந்திருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாய் கனி கொடுப்பீர்கள், மிகுந்த கனி கொடுப்பீர்கள். உன்னை கீழே இருக்க நீ நினைக்கிற, ஆனா ஆண்டவர் உன்னை எங்கேயோ தூக்கிட்டு போயிடுவாரு. எங்கேயோ இருக்கிறவன் நான் தான், எனக்கு யாரும் தேவையில்லை, எனக்கு ஆண்டவர் தேவை, நானே ஆண்டவர் சொல்றவங்கள நான் பார்த்துருக்கேன். இப்ப பிச்சை எடுக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் ஆத்துவமே, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துவமே கர்த்தரையே ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். ஆமென். அதே அதிகாரத்தில் 18 23 வாசிங்க. நீங்கள் ஆண்டவரில் நிலைத்திருந்தால், கண்டிப்பாக நீங்கள் ஆண்டவரிடம் நிலைத்திருந்தால் கஷ்டமா தான் இருக்கும், அதை பத்தி இப்போ உங்களுக்கு விவரிச்சு சொல்றேன். அடுத்து வாசிங்க. உலகம் உங்களை வெறுக்கிறதென்றால் உங்களை வெறுக்கும் முன்னே அது என்னை வெறுத்தது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். உலகம் உங்களை வெறுக்கும், ஆண்டவர் சொல்றாரு. உலகம் உங்களை பகைக்கும், உலகத்தில் இருக்கவங்க எடுத்தோட்டி உங்களை ஏத்துக்க மாட்டாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம ஆர்சி கத்தோலிக்க திருச்சபையில் தான் இருக்கோம். நாம் ப்ரேயர் பண்ணுறதை பார்த்து, ஏப்பா நீ சிஎஸ்சிக்கு போயிட்டியா, சபைக்கு மாறிட்டியான்னு கேட்குறாங்க. ஏன் அப்படி கேட்கணும்? ஏன் ஆர்சியில் இருக்கவங்க ஜெபம் பண்ணக்கூடாதா? ஏன் அவங்களால வரங்கள் கனிகள் செயல்படாதா?
இல்லை ஆர்சி கத்தோலிக்க திருச்சபைக்கு ஆண்டவர் தான் கிடையாதா? அப்படியெல்லாம் கிடையாது. நம் ஆண்டவர் எல்லாம் உள்ள சர்வலோர். அவர் ஏற்படுத்தின முதல் சபை ரோமன் கேத்தலிக் திருச்சபை. இங்கே நடக்காத அற்புதம் அடையாளமே கிடையாது. பூரா என்ன வரக்கூடிய நாட்களில் அது கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு போச்சு சில விஷயங்கள். அதனால சில பேரால் விவரிக்க முடியாமல் அதை விட்டுட்டாங்க. அது திருப்படியும் ஆண்டவர் கொண்டு வருவார். இப்போ ஆண்டவர் உங்களை இந்த உலகம் வெறுக்கும் என்று சொல்றாரு. அதுக்கு அடுத்து அவரே விளக்கம் கொடுக்கிறாரு பாருங்க. நீங்கள் உலகத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் உலகம் தனக்கு சொந்தமானதை நேசிக்கும். கண்டிப்பாக. நீங்களோ உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் உலகத்தை சார்ந்தவர்களா இருந்தால் எல்லா இன்பமும் கிடைக்கும், எல்லா சந்தோஷமும் கிடைக்கும், எல்லா பணமும் கிடைக்கும். எப்போ வரைக்கும்? உலகத்தில் இருக்கிற வரைக்கும். உலகத்துக்கு அப்புறம் நரகம் என்று உண்டு, பரலோகம் என்று உண்டு. இது ரெண்டுக்கும் எப்படி போவீங்க? இங்கே சந்தோஷமா இருந்தோம்னா நான் நரகத்துக்கு தான் போகணும். இங்கே கஷ்டப்பட்டு இருந்தோம்னா பரலோகத்துக்கு போகலாம். கஷ்டப்படுறதுனா என்ன கஷ்டப்படுறது? எல்லா ஆண்டவருக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் நம்மளே ஏசுவார்கள். ஆண்டவரை பேசுகிறவர்கள் தான் நம்மளே பேசுவாங்க. ஆண்டவரை அன்பு செய்கிறவர்கள் நம்மளே அன்பு செய்வாங்க. அதனால நீங்க இதை பத்திலாம் கவலைப்படக்கூடாது. ரொம்ப டெப்தா நம்ம ப்ரேயர் பண்றோம், யாராவது ஏதாவது சொல்லுவாங்க அப்படிலாம் நினைக்க கூடாது. உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள இருக்கிற உறவை மெயின்படுத்தணும். இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் ஆண்டவரை பார்க்கலாம், அவர்கிட்ட பேசலாம். நம்ம ஆர்சி திருச்சபையில் இது கொஞ்சம் மறைஞ்சு போயிடுச்சு. கண்டிப்பாக ஆண்டவரை பார்க்க முடியும், காட்சிகள் பார்க்கலாம், ஆண்டவருடைய குரலை கேட்கலாம், பல நவபாசைகளை பேசலாம். இந்த நவபாசையை பற்றி பின்னாடி நாங்கள் பேசுவோம். அதுக்கு முன்பதாக ஆண்டவரை உங்களால் எல்லாம் பார்க்க முடியும். நம்ம ஆண்டவர் யூதாக்குள்ள சிங்கமாக என் பக்கத்தில் நின்று இருக்கிறார். யாரெல்லாம் விசுவசிக்கிறீங்க? விசுவசிங்க. கர்ச்சிக்கும் சிங்கமாய் என் உயரத்துக்கு நிற்கிறார், உட்கார்ந்து எல்லாத்தையும் பார்க்கிறார். நம்புங்க, அற்புதத்தை அடைவீர்கள். இது சும்மா சொல்லல, சில பேர் இங்க உட்கார்ந்துருங்க பார்க்குறாங்க. நீங்களும் பார்க்கணும்னா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் கண்களால் செய்த பாவங்களை எல்லாம் மன்னியும் ஆண்டவரே, உம்மை பார்க்க வேண்டும் ஆண்டவரே, உம்மை எனக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே சொல்லுங்க. கண்டிப்பா பார்க்கலாம். அவரோட அன்பு செய்யணுங்க. அப்பதாங்க ஆண்டவர் உங்களுக்கு தெரிவார். அப்பா நீங்க தான் எல்லாமே எனக்கு, நீங்க என்னை நேர்த்தியா நடத்துவீங்க. ஒன்றுமே இல்லாத அசுத்த சிலைகளை, அருவருக்கும் சிலைகளை வணங்குறவர்கள் அவ்வளவு ப்ரொஃபெட்டா இருக்கிறாங்க. அதுகளுக்கு அவ்வளவு ஆராதனை அபிஷேகம் செய்யறாங்க. உயிருள்ள கடவுள் நம் கடவுள், பரிசுத்த கடவுள் நம் கடவுள். அவரை ஆராதிப்பது கிடையாது, அவரை துதிப்பது கிடையாது, அசால்ட்டா எடுத்துக்கொள்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. உலகம் உங்களை பகைக்கும், உலகம் உங்களை வெறுக்கும், உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கும், துன்பங்கள் வரும், நோய்கள் வரும். அதெல்லாம் நீங்க ஒன்று எதிர்பார்க்க கூடாது. நிறைய சோதனைகள் வரும். இப்ப சுத்தமான தங்கத்தை எப்படி எடுப்பார்கள் என்றால், உலையில 7 முறை அக்னியில் புடமிடுவார்களாம். அப்பதான் அந்த சுத்தமான தங்கம் அவங்களுக்கு கிடைக்குமா. அது போல நம்மளையும் உண்மையானவனா இவன் என்று ஆண்டவர் சோதிப்பதற்கு 7 முறை இல்லை 70 முறை கூட உலையில போட்டு எடுப்பார். அப்படி இருந்து நம்ம ஸ்ட்ரென்த்தா நிக்கணும். சின்ன கஷ்டத்துக்காக போய் அந்த ஆண்டவரை கும்பிட்டனாலதான் எனக்கு இந்த பிரச்சனை சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க இங்க. அப்பெல்லாம் நினைக்க கூடாது. உண்மையா தேடுங்க, உண்மை உள்ளவரை உண்மையாய் காமிப்பார். என் ஆத்துவமே, என் முழு உள்ளமே, பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துவமே கர்த்தரையே ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல போராண்டு மறவாதேயாமே. ஏனெனில் நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்தேன். அப்ப நம்ம உலகத்தோட இருந்த மனிதர்கள் நம்மளை உலகத்திலிருந்து எடுத்திருக்கிறாரு. ஆதலால் தான் உலகம் உங்களை வெறுக்கிறது. இப்ப ரொம்ப நாள் உங்களோட விசுவாசி ஒருவன் திடீர்னு வேற ஆள்கிட்ட போயிட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப நாள் இப்ப பெண்கள்கிட்ட கேட்குறேன், ரொம்ப நாள் உங்க வீட்டில் வேலை பார்க்குறாங்க, திடீர்னு பக்கத்து வீட்டுக்கு ஜம்ப் பண்ணா எப்படி இருக்கும் உங்களுக்கு? அது மாதிரி தான்
சாத்தான் கூட நம்ம ரொம்ப நாளா இருந்துட்டோம், அவனுக்கு தேவையானது பிரியமான காரியங்களை எல்லாம் செஞ்சுட்டோம், அவன் சொன்னபடியே தலையாட்டிக்கிட்டே இருந்திருக்கோம். இப்ப திடீர்னு நம்ம ஆண்டவர், இவன் வந்து சாத்தான், நம்ம ஆண்டவர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா விட்டுருவானா அவங்களே? உடனே போ சரி போய்க்க அப்படின்னு விட்டுருவானா? உங்களே விட மாட்டான். சாதாரணமா நீங்க ஆண்டவரை பார்க்க முடியாது, சாதாரணமா ஆண்டவர்கிட்ட போக முடியாது, சாதாரணமா போக முடியாது, ரொம்ப கஷ்டம். கஷ்டப்பட்டு நீங்க ஆண்டவரை பிடிச்சிட்டு இவனை கழட்டி விட்டீங்கன்னு வைங்க, அப்புறம் அவன் உங்க வழிக்கு வரமாட்டான். ஆண்டவர் உங்களை நேர்த்தியா நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அடுத்து வாசிங்க. ஊழியன் தலைவனுக்கு மேற்பட்டவன் அல்லன் என்று நான் உங்களுக்கு கூறியதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இதனால் நீங்க முக்கியமான பாயிண்ட். இன்னொரு வாட்ட அந்த வசனத்தை வாசிங்க. ஊழியன் தலைவனுக்கு மேற்பட்டவன் அல்லன். பாத்துக்குங்க, நம்மலாம் ஊழியன், தலைவன் யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க, தலைவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அவருக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. தலைவருக்கு என்ன நடக்குதோ அதான் சிசிடர் இருக்கும், சிசிய பிள்ளைகளுக்கு அதான். தலைவருக்கு என்ன சாப்பாடு போறாங்களோ சிசிய பிள்ளைகளுக்கு அதே சாப்பாடு தான். அடுத்து வாசிங்க, பயந்துராதீங்க. என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள். துன்புறுத்தினார்கள் யார? தலைவரை. ஊழியருக்குலாம் அடுத்து வரும். உங்களையும் துன்புறுத்துவார்கள். சாதாரணமாயா இயேசுநாதரை துன்புறுத்தினாங்க? எப்படி துன்புறுத்தினார்கள் என்று கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அந்த அளவுக்கு நம்ம சித்திரவதைப்பட்டுக்கிட்டு இருக்கோங்க. சொல்லுங்க பார்ப்போம், அந்த அளவுல ஒரு பாயிண்ட் நம்ம கஷ்டப்படுறோமா? கிடையாது. அவர் பட்ட பாடுகள் எல்லாம் ஒரு நிமிஷம் பார்க்கும்போதே நம்மளுக்கு கண் கலங்குது என்றால் அது ஒரு நிமிஷம் செஞ்சு பார்க்க முடியுமா? பல பேர் அப்படிதான். நானும் சிலுவையில் இயேசுநாதரை போல அறைகிறேன் என்று சொல்லி அறையும் போது ஐயோ என்னை விடுங்கடான்னு சொல்லி இடையில ஓடுனவங்களும் இருக்கிறாங்க. நிறைய டிவி சேனல்ல நான் பார்த்துருக்கேன். அதனால அந்த பாடுகள் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுக்கல. இருந்தாலும் உங்களுடைய தகுதிக்கு ஏற்றார் போல அந்த பாடுகள் கண்டிப்பாக வரும். ஏன்னா தலைவரும் அப்படித்தான், சிஷியர்களும் அப்படித்தான். அடுத்து வாசிங்க. என் வார்த்தையை கேட்டிருந்தால் தானே உங்கள் வார்த்தையையும் கேட்பார்கள். ஆண்டவர் வார்த்தையை கேட்டாங்களா யாராவது? அவர் இருக்கிறப்ப கேட்கல, இல்லாதப்பதான் நிறைய கேட்டாங்க. ஏன்னா அடையாளம், அற்புதங்கள், செத்தவர்களை உயிரோடு எழுப்புனாங்க, பார்வையுள்ளவர்களுக்கு பார்வை கொடுத்தாங்க, முடவரை நடக்க செய்தாங்க. அதே போலதான் இப்ப நம்மளும் இருக்கோம். மாய்மலை கிறிஸ்தவர்களா இருக்காதீங்க. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் நம்ம இருந்தோம் என்றால் ஆண்டவர் என்ன செய்வாராம்? வாந்தி பண்ணி போடுவாராம். திருவிழா கிறிஸ்தவர்களா இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு உண்மை முத்தமான ஊழியக்காரர்களா இருக்கணும். எல்லாருமே ஊழியக்காரங்க நான் சொல்லுவேன். இவன் தான் ஆண்டவரை பத்தி சொல்லணும், அவங்க தான் ஆண்டவரை பத்தி சொல்லணும் அப்படிலாம் இல்ல. சொல்லுங்க. அப்ப எல்லாரும் ஊழியக்காரங்களா மாறுறீங்களாப்ப? மாற முடியும். பக்கத்துல இருக்கவங்கள சொல்லுங்க, இயேசு தான் மெய்யான கடவுள்னு சொல்லுங்க. இயேசுதான் மெய்யான கடவுள். அப்படி இங்க திருப்பி சொல்லுங்க, இயேசு தான் மெய்யான கடவுள். நீங்க தான் ஊழியக்காரங்க. யாரெல்லாம் இங்க ஊழியக்காரங்க சொல்லுங்க பாப்பா? எல்லாருமே ஊழியக்காரங்க. இதத்தான் ஆண்டவர் சொல்றாரு ஒழிய பெரிய லெவல்ல போய் ஆண்டவர் தான் உண்மையான கடவுள், அவரை மட்டும் தான் நீங்க கும்பிடணும், அவரை மட்டும் தான் எல்லாம் பண்ணணும், இதெல்லாம் சொல்லணும். எப்ப சொல்லணும்னா இவங்க இதெல்லாம் நம்பினதுக்கு அப்புறம் அடுத்து 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 ஒவ்வொரு பை ஸ்டெப்பா சொல்லணும். உங்க கூட பழகுறவங்கள்ட்ட ஆண்டவரை பத்தி சொல்லணும். ஆண்டவரை பத்தியே தெரியாதவங்கள்ட்ட நம்ம ஆண்டவர் உண்மை உள்ளவர், ஜீவன் உள்ளவர். யாராவது சொல்லியிருக்காங்களா ஜீவன் உள்ள ஆண்டவர்? நம்ம இயேசுநாதரை தவிர வேற தெய்வங்களை ஜீவனுள்ள கடவுள் யாராவது சொல்லி போதிக்க பார்த்திருக்கீங்களா? கிடையாது. ஏன்னா ஜீவன் உள்ளவர் நம் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். என்னாலின்றி பரலோகத்துக்கு ஒருவனும் வரான், ஒருவனும் வரான். மீட்பு அவர்களால் மட்டும்தான் இருக்கு, அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அடுத்து வாசிங்க. என்னை அனுப்பியவரை அறியாததால் தான் என் பெயரை குறித்து இப்படியெல்லாம் உங்களை நடத்துவார்கள். அப்ப பிதாவானவரை அவர்கள் அறியாததனால தான் இயேசுநாதரை துன்புறுத்தினார்கள். துன்புறுத்தினது மட்டும் இல்ல, கொலையும் செய்தார்கள். அதே போலதான் நம்மளையும் இயேசுநாதரை பற்றி முழுமையா தெரியாதவங்க தான் நம்மளைய கேவலமா பேசுவாங்க, கேவலமா நடத்துவாங்க, கேவலமா பார்ப்பாங்க. எப்ப போனாலும் கோயிலுக்கு போய்கிட்டே இருக்கா, என்னன்னு தெரியல அப்படின்பாங்க.
குறை இருந்தா தான் கோயிலுக்கு வராங்கன்னு இப்போ முடிவே பண்ணிட்டாங்க. நல்லா இருந்தா கோயிலுக்கே போறதில்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இது இப்ப இல்லை, அப்பையிலேருந்தே நடந்துகிட்டு இருக்கு. குறை இருக்கிறவர்கள் தான் கோயிலுக்கு வருகிறதாக முடிவே பண்ணிட்டாங்க, சர்டிஃபிகேட்டும் கொடுத்துட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. சரி, ஆண்டவர் எங்களை எல்லாம் நிறைவா வச்சிருக்காரு, போதும் போதும்னு வச்சிருக்காரு, எல்லாவற்றிலும் நிரப்பி வச்சிருக்காரு. அதுபோல உங்களை நிரப்ப வேண்டும் என்றால் அவரோடு இணைந்திருங்கள். கனி கூடாத மரங்களைப் போல அல்ல, கனி கொடுக்கிற கிளைகளைப் போல இருங்கள். பிரைஸ் தி லார்ட். அடுத்து வாசிங்க. நான் வந்து அவர்களுக்கு போதியாமல் இருந்திருந்தால் அவர்களுக்கு பாவம் இராது. இப்பொழுதோ தங்கள் பாவத்திற்கு சாக்கு சொல்ல வழி இல்லை. ஆண்டவர் உண்மைன்னு சொன்னாரியா, அதையா பிரச்சனை. இவங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லை. ஆண்டவர் உள்ளதை உள்ளது என்று சொன்னார். கிறிஸ்தவர்களும் அப்படித்தான், முக்கியமாக ஆண்டவருடைய கிளையில் இணைந்திருப்பவர்களும் அப்படித்தான் உள்ளதை உள்ளதுன்னு சொல்லுவாங்க. நம்மளாம் உள்ளதை உள்ளதுன்னு தானப்பா சொல்றோம், மாற்றி ஏதாவது பேசிக்கிறோமா? நாங்களாம் உள்ளதை உள்ளதுன்னு தான் சொல்லுவோம். பாவம் செய்யாதனா செய்யக்கூடாது, செஞ்சா பரலோகம் போக முடியாது. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்மா சாகும். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டார், ஒரு புள்ளியோ சிற்றெழுத்தோ இதுல இருந்து மாறாது. இதை தெரியாம பாவம் செஞ்சிட்டேன் ஆண்டவரே, என்னை அறியாம செஞ்சிட்டேன்லாம் சொல்ல முடியாது. உடனே எழுதி கொடுத்துருவார், இவன் நரகத்திற்கு தீர்விடப்பட்டிருக்கிறான். அறியாம செஞ்சுட்டேன், புரியாம செஞ்சுட்டேன், அப்புறம் கை காலில் விழுந்துட்டு கிடந்தோம்னா நல்லா இருக்காது. அதனால நீங்க செய்யாம இருப்பதே ரொம்ப நலம். நீதிமான் ஒரே பாவத்தில் அநேக நன்மைகளை இழக்கிறான். நீங்க ஆண்டவர்கிட்ட ஒன்றின்னு வச்சிருக்கீங்க. இப்போ 3 நாள் பிரேயர் மீட்டிங்ல ஆண்டவர் நிறைய கன்னிகள் வரங்களை கொடுத்து அனுப்புறாரு. வெளியே போயிட்டு சின்ன பாவம் செஞ்சீங்கன்னு வைங்க, சாத்தான அனைத்தையும் பிடிக்கிட்டு போயிடுவான். இது எப்படின்னு ஒரு கதையை உங்களுக்கு விவரிச்சு சொல்ல விரும்புறேன். ஒருத்தன் போனான், அவன் ஒரு எப்படி சொல்றது, பெரிய மாளிகை மாதிரி இருக்கு. அந்த மாளிகையில பெரிய ஒரு எப்படி விலையுயர்ந்த ஆடை, தங்கத்தால் செய்யப்பட்ட ஆடை. அங்க இருந்தவர்கள் என்ன செஞ்சுட்டாங்க, இவர் தான் ராஜா போல இருக்குன்னு பணியோட செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பணியோட செய்ய செய்ய எல்லாமே ரைட்டு. ராஜா வந்தாரு, சரி விடு தான் இருந்துட்டு போட்டோம், நீட்ட ஒரு எப்படி சொல்ற பெருந்தன்மையில விட்டுட்டார், அனுபவிச்சுட்டு போட்டோம், இதை ஆசைப்படுகிறான், கண்டும் காணாத மாதிரி இருந்துட்டார். ஒரு நாள் என்ன பண்ணிட்டான், ராஜாவே ஓவரா வேலை வாங்க ஆரம்பிச்சிட்டான், ரொம்ப அதிகாரம் பண்றது. ராஜா என்ன செஞ்சாரு, இவன் ட்ரெஸ் எல்லாம் அவுத்து விட்டு இவனை விரட்டி விடுங்கடா அப்படின்ட்டாரு. அது மாதிரிதான் நம்ம போய் பாவம் செஞ்சோன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் பிடிங்கி விட்டுட்டு போயிட்டு வாப்பான்னு அனுப்பிச்சு விட்டுருவார். அது போல நீங்களும் 10 கற்பனைகளை கடைபிடிப்பது கருத்தா இருக்கணும். கருத்தா இருக்கணும். பிள்ளைகளை வளர்ப்பதில் கருத்தா இருக்கணும். நிறைய பேர் எவ்வளவுதான் சொன்னாலும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஒரு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையா, உடனே அம்மா போட்டுருச்சுங்கிறாங்க, தொக்கை விழுந்துருச்சுங்கிறாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. அது ஆண்டவருக்கு விருப்பமில்லாத செயல்களில் செய்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. நானும் பார்த்துருக்கேன், என்னுடைய பிள்ளைகளுக்கும் அது மாதிரி நிறைய நடந்திருக்கு. நார்மலாக ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனோம், சரியாக போயிடுச்சு. ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணோம், சரியாக போயிடுச்சு. அதனால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆண்டவருக்கு நிகரான வல்லமை ஏதாவது இருக்கா சொல்லுங்க பாப்பா? கிடையாது, கிடையாது. அடுத்து வாசிங்க. என்னை வெறுப்பவன் என் தந்தையையும் வெறுக்கிறான். மேட்ரு தாயா, நம் இயேசுநாதை வெறுக்கிறோம் என்றால் அனைத்தையுமே வெறுக்கிறோம். உலகத்தையே வெறுக்கிறோம், அவருடைய அன்பை வெறுக்கிறோம், அவர் பட்ட பாடுகளை வெறுக்கிறோம், எல்லாவற்றுக்கும் மேலே பிதாவாகிய தேவனையே வெறுக்கிறோம், நம்மளை படைச்சவரே வெறுக்கிறோம். அதனால் அப்படிலாம் நீங்கள் செய்யக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்கணும், கேட்டால் தான் கொடுப்பாரு. உங்கள் அம்மாட்ட போய் எத்தனை பேர் பசிக்குதுன்னு கேட்டதுக்கப்புறம் தானே காசு கொடுக்குறாங்க, இல்லை சாப்பாடு ஊட்டுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. பிள்ளை நல்லா தூங்கிட்டு இருக்கேன், உடனே எழுத்து ஏதாவது கூப்பிட்றான், 2 அழுதுக்கப்புறம் தான் பால் கொடுக்குறாங்க, சாப்பாடு ஊட்டுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. அது மாதிரி தான் கேட்கணும் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே எனக்கு இது இப்போ தேவை, இதை கொடுங்க. விசுவாசத்தோட கேட்கணும். விசுவாசத்தினால் நீ கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வாய். பவுலடியால் சொல்லுவார்,
வாங்கும்போதற்கு முன்னாடி நீ விசுவச்சிட்டேன்னு நீங்க ரெண்டு மடங்கா கொடுப்பார், 2 மடங்கா கொடுப்பார். அப்படிதான் உடன்படிக்கை பேழைக்கு லெட்டர் வாங்குறதுக்காக 4 வருஷம் அலைஞ்சோம். 1 நாள் 2 நாள் அல்ல. இந்த உடன்படிக்கை பேழை என்ற புத்தகம் உடனடியா உங்க கைக்கு வந்து சேரல. இது பின்னாடி பெரிய பிளாஷ்பேக்கே இருக்கு. எவ்வளவு கஷ்டங்கள் தெரியுமா, எவ்வளவு அலைச்சல். ஆண்டவருடைய பிள்ளைலாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா, மன வேதனைகள் பட்டாங்க தெரியுமா. அப்படி லெட்டரே கொடுக்கல, ஆயர் லெட்டரே கொடுக்கல. அலையா விட்டார் 4 வருஷமா அலைய விட்டார். ஆனா கடைசியில லெட்டரை கொடுத்துட்டார். கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறாருன்னா, புக்குக்கு மட்டும் இல்ல, நீங்க ஊழியம் பார்க்க நற்செய்தி பணிக்கு சேர்த்து லெட்டர் கொடுக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்பதான் ஆண்டவருடைய 4 வருஷம் நாங்க என்னடா 1000 லெட்டர் கொடுக்கல, 1 லெட்டர் கொடுக்கல, போங்கடா புத்தகம் போனா போயிட்டு போதுன்னு விட்டுட்டோமா? இல்ல, விடா முயற்சியா அலைஞ்சிக்கிட்டே இருந்தோம். இப்பதான் புக்கை நாங்க தயார் பண்ண மாதிரி அலைஞ்சோம். ஆண்டவர் கொடுத்தார். பொறுத்தார் பூமி ஆழ்வார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது வேத வசனம். நிறைய பேர் வெளியே சொல்லவன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. பொறுத்தார் பூமி ஆழ்வார்ங்கிறது நீதிமொழியில் சொல்லப்பட்டிருக்கு, சீராகாமத்திலையும் சொல்லப்பட்டிருக்குது. உங்களுக்கு என் மீது அன்பிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். அப்ப நீங்க ஆண்டவரிடத்தில் உண்மையான அன்பு கொண்டு இருந்தால் அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். அவருடைய கட்டளை என்னையா? அவருடைய கட்டளை என்ன? உங்களை சாப்பிடாதன்னு சொன்னாரா? நல்ல ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு சொன்னாரா? நல்ல பிள்ளைகளை வளர்க்கக்கூடாதுன்னு சொன்னாரா? சொல்லுங்க பாப்போம். எப்ப என்ன சொன்னாரு? பாவம் செய்யாத, ஆண்டவரை தவிர வேற யாரையும் தேவன் என்று சொல்லாத, அவர் பேரை வீணா சொல்லாத, அவருக்குண்டான நாட்களில் கவனமாயிரு, பரிசுத்தமாய் அனுசரி, உன் தாயும் தந்தையும் மதித்து நட, கொலை செய்யாத, மோகபாவம் செய்யாத, பொய்ச்சாட்சி சொல்லாத, களவு செய்யாத, பிறர் தாரத்தை விரும்பாத, பிறர் பொருட்களை விரும்பாத. இதைத்தானே சொன்னாரு. இது தப்பா? ஆனா அதை ஏன் செய்யணும்? நம்ம செய்யக்கூடாது, செய்ய மாட்டோம். நம்ம நேத்தே முடிவு எடுத்திருக்கோம். அதனால நீங்க செய்ய மாட்டீங்க நான் விசுவசிக்கிறேன். என் ஆத்துவமே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துவமே கர்த்தரையே ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அதனால அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய கட்டளை கருத்தா இருங்கள். உங்களுடைய செயல்கள் ஆண்டவர் கருத்தா இருப்பார். உங்களுக்கு என்னென்ன செய்யணும்னு அப்படியே கண்ணை முழிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆண்டவர் சொல்லியிருக்காரு தெரியுமா? உங்களை காக்கிறவர் அயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை. எந்த கடவுளாவது சொல்லியிருக்கா அது மாதிரி? நம்ம ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனா நம்ம விசுவசிக்கிறது கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்குங்க, உங்களை உற்று நோக்கி கொண்டே இருக்கிறார். நீ செய்யற அட்டூழியத்துக்கும் அராஜகத்துக்கும் கண்டிப்பாக தீர்வை உண்டு. உப்பு தின்னவன் தண்ணி குடித்துத்தான் ஆக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நீங்க யாரும் பாவம் செய்யக்கூடாது. அதுல மட்டும் நீங்க கருத்தா இருக்கணும். முக்கியமா பிள்ளைகள்கிட்ட ஏதோ சின்ன பிள்ளைதானே செஞ்சுட்டு போட்டுன்னு விட்டுறக்கூடாது. கருத்தாய் வளர்க்க வேண்டும். ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் வளர்க்க வேண்டும். அப்பதான் நம்ம ஆண்டவருக்கு அன்பு செய்யறோம்னு அர்த்தம். இல்லைன்னா நம்ம அன்பு செய்ய கிடையாது. நானும் தந்தையை கேட்பேன், தந்தை மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருவார். அப்ப ஆண்டவர் நம்மளுக்கு துணையாளர் ஒருத்தரை தரார். அவர் தந்தைகிட்ட கேட்கிறார். தந்தை கண்டிப்பாக மகன் கேட்டதை உடனே கொடுப்பார். அதனால தான் நம்ம எல்லா ஜெபம் முடித்த பின்பும் என் ஜெபத்தை எல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என்று சொல்றோம். அதனால தான் நம்ம ஜெபிக்கும் பொழுது இன்னொருத்தவங்க இதை சொல்றது இல்லைன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நீங்க என்ன ஜெபம் செய்தாலும் செய்து முடித்த பின்பு என் ஜெபங்களை எல்லாம் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறேன்னு சொல்லணும். நீங்க அப்படி சொல்லி தான் நீங்க பிரேயர் முடிக்கணும். அதனால ஆண்டவர் உங்களுக்கு நீங்க கேட்ட அந்த பதில்கள் எல்லாம் கண்டிப்பாய் கொடுப்பார். இன்னொன்னு சொல்றாரு, துணையாளரை அனுப்புவாராம். துணையாளர்னா யாரியா? தூய ஆவியானவர். தூய ஆவியானவர்னா யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அவர் கடவுளா? கடவுள். அப்ப ஏசுனாரு கடவுள். அப்ப பிதாவானவர் கடவுள். இன்னையா 3 கடவுள் சொல்றீங்க? நம்பதுல ஒரு கடவுள் தானே சொல்றாங்க. மூவரும் ஒரே கடவுளா இருக்கிறாங்க. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நாம் ஆண்டவர் ஒரே ஒரு கடவுள், திருத்துவமாய் இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாய் இருக்கிறார். மூவரும்
ஒன்றாய் இருக்கிறார்கள், ஒருவர் 3 பேராய் இருக்கிறார். இது அப்படித்தான் ஒரு போப்ப ஆண்டவர் மோட்டானியவர் என்ன செஞ்சாராம், கடலோரத்தில் நடந்து போய்க்கிருந்தாராம். நடந்து போகிறப்ப ஒரு சின்ன பையன் ஒரு குழியை நோண்டி அந்த கடல் தண்ணியை பூரா எடுத்து இந்த குழியில் ஊற்றிக்கிட்டே இருந்தா அப்படியா. அவர் மோட்டானியர் சொன்னாராம், என்னப்பா இந்த கடல் தண்ணியை பூரா தூக்கி இதில் ஊற்றிக்கிட்டு இருக்க, எதுக்குப்பா ஊற்றுற அப்படின்னா, இந்த கடல் தண்ணியை பூரா தூக்கி இதில் ஊற்ற போகிறேன் அப்படின்னாராம். இது எப்படிப்பா சாத்தியம் அப்படின்னாராம். உடனே ஒரு சின்ன பையன் ஏஞ்சல்ஸா மாதிரி, நீயும் அது மாதிரி தான், திருத்துவத்தின் ரகசியத்தை உன்னால் அறிஞ்சு கொள்ளவே முடியாது. ஒருத்தர் எப்படி 3 பேராக இருக்க முடியும், 3 பேர் எப்படி ஒருத்தராக இருக்க முடியும், அது நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியாது. அந்த கடலை அந்த குழியில் தண்ணி ஊற்றி மூடுற மாதிரி ஆகி போயிடும். அப்புறம் இது வரைக்கும் கண்டுபிடிச்சதா நானும் கேள்விப்பட்டதில், கண்டுபிடிக்க போறதும் கிடையாது. என் ஆத்துவமே கர்த்தரையே ஸ்தோத்திரம், என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரம், என் ஆத்துவமே கர்த்தரையே ஸ்தோத்திரம், அவர் செய்த சகல உபகாரங்களை எண்ண மறவாதே. ஆமென். அடுத்து வாசிங்க. அவர் உங்களோடு என்றும் இருப்பார். அவர் எப்போதும் உங்களோடு இருப்பார். யாரு? துணையாளர், தூவியானவர், தூவி ஆவியானவர். லேஷர பிஷர பிஷர பிஷரத்தை நிற்கிற பாத்திஷக்ரா உங்க மேலெல்லாம் அப்படி இருக்கிறத பார்க்குறேன். மேகமூட்டமாய் தெரிகிறது. ஆமென். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்க மேல பூரா மழையா பொழிய போறாரு. ஆமென். உங்கள் இருதயத்தை திறந்து மட்டும் வைங்க, ஆண்டவர் நிரப்புவார். ஆமென். பெரிய அற்புதம் இப்ப செய்ய போறாரு. ஆமென். ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆண்டவரோட இவ்வளவு உற்சாகமா நீங்க இருக்கிறத நினைச்சா. அடுத்து வாசிங்க. அவர் உண்மையின் ஆவியானவர். உலகம் அவரை பெற்றுக்கொள்ள முடியாது, ஏனெனில் உலகம் அவரை காண்பதும் இல்லை, அறிவதும் இல்லை. இதாயா மேட்ரு. பரிசுத்த ஆவியானவர் யாராவது பார்க்க முடியுமா? என்ன இப்பதான் பார்த்தேன்னு சொல்றேன், அப்புறம் பார்க்கலங்கிறீங்க. பார்க்கலாம், உலகத்தால பார்க்க முடியாது, உலக மனிதர்களால பார்க்க முடியாது. நல்லா தெரிஞ்சுங்க, ஆவிக்குரிய கண்கள்ல பார்க்கலாம். ஆண்டவர் நம்மோடு இருந்தா பார்க்கலாம். உலகத்தால பார்க்கவும் முடியாது, அறியவும் முடியாது. அதே போலதான் நம்ம உலகத்தோடு இருக்கும் பொழுது பார்க்க முடியாது, அறிய முடியாது, ஒரு செயல்களை பற்றி விவரிக்கவும் முடியாது. ஆவியானவர் ஒருவர் நம்மளுக்குள்ள இருந்தா என்னென்ன தெரியுமா நடக்கும்? பற்பல பாசைகள் பேசுவார், நவமான பாசைகளை பேசுவார். நவ பாசையெல்லாம் வாங்கினவங்களாம் கை தூக்குங்க பார்ப்போம். தூக்குங்க எல்லாம். ஏன் லேடிஸில் ஒருத்தர் தான் கை தூக்கியிருக்காங்க, ஒரே ஆள் தான் வாங்கியிருக்கீங்களா நவபாசை? நவபாசை என்பது என்றால் தூவி ஆவியானவர் நம்மளுக்குள்ள இருக்கிறதுக்கு ஒரு கார்டு. அவர் கண்டிப்பா எல்லாத்துக்குள்ள இருக்கணும். நீ ஆண்டவரை உண்மையா அன்பு செய்யறேன்னா ஆத்திரேஷன் அந்த நவபாசை கண்டிப்பா வரும். ஏன்னா உனக்குள்ள ஆவியானவர் எப்பொழுதும் இருக்கிறார், தங்கி இருக்கிறார். நீ என்ன ஜெபிக்கிறது, என்ன போறது, இப்ப நம்ம என்ன பண்றது நீ யோசிக்க தேவையில்ல. டப்புன்னு போனா அப்படி கையை தூக்குனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா லெபிபி ஷர பிபி ரத்தில் லிபிலத்து சக்கர பிபி ஷரத்தை நிக்கிற பாத்தி சக்கர அடிச்சுக்கிட்டு எனக்கே என்ன தெரியாது அடிச்சு பேசிட்டு போயிட்டே இருக்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னா அப்படியே அக்கினி மயமா இருக்கிற மாதிரி தோணும், ஃபயரா இருக்கும். அப்படியே பந்து ஒரு காத்து பந்து அப்படி மேல பறந்து வந்தா எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்கும் உடம்பு. சில பேரால இது உணர்ந்தா தான் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு பூரா பெண்களும் வாங்க போறீங்க. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இது வாங்குறதுக்கு ஒண்ணே ஒண்ணுதான், இலவசம் தான். இது காசெல்லாம் கிடையாது. வாங்குறதுக்கு விசுவசிக்கணும், பெற்றுக்கொள்வதற்கு ஆசைப்படணும், எல்லாவற்றுக்கும் மேல அன்பு செய்யணும். அந்த அன்பு இப்பொழுது உங்களுக்கு வருவதாக இயேசுவின் நாமத்தில். ஆமென். லேஷரத்தை சக்கரா. அடுத்து வாசிங்க. நீங்களோ அவரை அறிவீர்கள், ஏனெனில் அவர் உங்களோடு தங்கி உங்களுக்குள் இருக்கிறார். பார்த்துக்குங்க, அறியணும்னா நவபாசை இருக்கணும், உங்களுக்குள்ள தங்கி இருந்து. இப்போ நான் பேசுறேன்னா நான் என்னை கொஞ்ச நேரம் கழிச்சு தனியாக ஆவியானவர் இல்லாமல் கொண்டு வந்து நிப்பாட்டினீங்கன்னு வைங்க, என்னால் பேசவே முடியாது. ஆவியானவர் தான் பேசுகிறார், ஆவியானவர் தான் செயல்படுறாரு. எங்களுக்கு இவ்வளோ தூரம்லாம் என்னை பற்றி நீங்கள் எங்கள் ஊரில் கேட்டிங்கன்னா தெரியும், சேட்டை பண்ணுறதுல முதல் ஆள் நான் தான். என்னடா இவன் ஆண்டவருக்குள்ள வந்துட்டாங்கிறாங்க, இவ்வளவு தூரம் போதிக்கிறான், இவ்வளவு தூரம் ஆண்டவரை பத்தி சொல்றான்னு கேட்டா எவனுக்கு தெரியாது, நம்பவும் மாட்டார்கள். ஏன்னா அவ்வளவு சேட்டை பண்ணுவேன். ஆவியானவர் என்னுடைய வாழ்க்கையை மாற்றினார், அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். உண்மையின் ஆண்டவர் நாம் ஆண்டவர், உண்மையாக தேடினால் அவரை கண்டடைவீர்கள். பிரைஸ் தி லார்ட்.
அடுத்து வாசிங்க. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், உங்களிடம் திரும்பி வருவேன். இன்னும் சிறிது காலத்தில் உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எப்பயுமே உங்களைய திக்கற்றவர்களாக விடமாட்டார், திக்கற்றவர்களாக விடமாட்டார், விடவே மாட்டார். எப்பொழுதும் உங்களோடு இருப்பார், எப்பொழுதும் உங்களை உற்று நோக்கி கொண்டே இருப்பார். ஒன்னே ஒன்று தான் செய்யணும், நீங்கள் ஜெபம் பண்ணணும், ஆண்டவருக்கு உண்டான காரியங்களை நடத்திட்டு போகணும். எல்லாம் அப்படியே கண்களை மூடுங்க. அப்பா தகப்பனே, என் பிள்ளைகளை எல்லாம் உற்று நோக்கும் ஆண்டவரே, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவர்களையும் கவனியும் ஆண்டவரே. தகப்பனே, எங்களை உள்ளார்ந்த பாவங்கள் எல்லாம் ஆண்டவரே உமக்கு தெரியும் ஆண்டவரே. முக்கியமாக பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நீர் அறிவீர் ஆண்டவரே. நான் சிறு வயதிலிருந்து இப்ப இருக்கக்கூடிய நிலையில் வரையும் நான் செய்த அனைத்து அக்கிரமங்களும் பாவங்களும் நீர் அறிவீர் ஆண்டவரே. என் பிள்ளைகளை ஒரு விசை கவனியும் ஆண்டவரே. இதோ அறுவடையோ மிகுதி, ஆட்களோ குறைவு என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. என் பிள்ளைகள் எல்லாம் உம்முடைய ஊழியத்தை செய்ய ஆர்வமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் ஆண்டவரே. என் பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணும் ஆண்டவரே. அவர்களுக்கு தடையா இருக்கிற பாவங்களை எல்லாம் மன்னிக்கும்படியாக ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் உம்மிடம் பாவ மன்னிப்பு கேட்கின்றோம் ஆண்டவரே, பாவ மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி இயேசுவே. இரத்தத்தால் என்னை கழுவும், இரத்தத்தால் என்னை கழுவும், எனக்காக மரித்த என் இயேசுவே, இரத்தத்தால் என்னை கழுவும். அப்பா தகப்பனே, இதோ ஆண்டவரே, அந்த திருவெளிப்பாடில் சொல்லப்பட்டபடி 17ஆம் அதிகாரம் 1-2 சொல்லப்பட்டபடி மதுவை குடித்தோம் ஆண்டவரே. என் பிள்ளைகளை எல்லாம் விடுவியும் ஆண்டவரே. அதற்கு மாற்று மறந்தா உம்முடைய ரத்தம் வேண்டும் ஆண்டவரே. அதற்கு மாற்று மறந்தா உம்முடைய ரத்தம் வேண்டும் ஆண்டவரே. வேண்டும் ஆண்டவரே. உலகின் பாவம் போக்கும் இயேசுவே, இரத்தத்தால் என்னை கழுவும், இரத்தத்தால் என்னை கழுவும். மனதிருக்கத்தோடு நாம் ஆண்டவர் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறார். அனைவர் மீதும் ரத்தத்தை அள்ளி தெளிக்க ரெடியா இருக்கிறார். நீங்கள் இப்பொழுது கேட்க வேண்டியது பாவ அறிக்கை. தகப்பனே, அந்நிய விக்கிர கோயிலுக்கு சென்றிருக்கிறோம் ஆண்டவரே. நேர்ச்சை கடன் செய்திருக்கிறோம் ஆண்டவரே. காணிக்கை செய்திருக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் இடத்திற்கு போய் நாங்கள் கும்பிட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. மனிதனாய் மண்ணில் பிறந்த இயேசுவே, இரத்தத்தால் என்னை கழுவும், இரத்தத்தால் என்னை கழுவும். அப்பா தகப்பனே, நீங்கள் நேற்றும் என்றும் மாறாதவர் ஆண்டவரே. அப்பா, இந்த வாயினால் உம்மை தூசித்திருக்கிறேன் ஆண்டவரே. இவரெல்லாம் கடவுளா என்று பழித்து பேசியிருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, உண்மையின் கடவுளை நான் போனா என்று பேசியிருக்கிறேன் ஆண்டவரே. கெட்ட வார்த்தையை திட்டிருக்கிறேன் ஆண்டவரே. அப்படிப்பட்டவர் நிறைய பேரை பார்க்கிறேன். அவர்களுக்குள்ள இருக்கப்படுகிற வேஷ்டியின் மது கற்கப்படட்டும். வியர்வையாய் திரு ரத்தம் சிந்திய இயேசுவே, இரத்தத்தால் என்னை கழுவும், இரத்தத்தால் என்னை கழுவும். அப்பா தகப்பனே,
ஒவ்வொருவரும் ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஆண்டவரே அவர்கள் கடமையை சரியாய் செய்வதில்லை ஆண்டவரே. மன்னியும் ஆண்டவரே. சோம்பேறியாய் திரிகிறோம் ஆண்டவரே. மன்னியும் ஆண்டவரே. சோம்பேறித்தனமாய் இருக்கிறோம் ஆண்டவரே. மன்னியும் ஆண்டவரே. அசமந்தமாய் இருக்கிறோம் ஆண்டவரே. மன்னியும் ஆண்டவரே. அப்பா அப்பா, எங்களுடைய வேலையால அசட்டை செய்கிறோம் ஆண்டவரே. மன்னியும் ஆண்டவரே. எங்களுடைய வேலையை அசட்டை செய்கிறோம் ஆண்டவரே. மன்னியும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுவதற்கு அசட்டை பண்ணுகிறோம் ஆண்டவரே. கோயிலுக்கு வருவதற்கு அசட்டை செய்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய அன்பை உணர்வதற்கு அசட்டை செய்கிறோம் ஆண்டவரே. கசையால் அடிபட்டு நொந்த இயேசுவே, உம் இரத்தத்தால் என்னை கழுவும். மனதுருகி கேளுங்க, ஆண்டவர் இரத்தத்தை ஊற்றுவார். கசையால் அடிபட்டு நொந்த இயேசுவே, உம் இரத்தத்தால் என்னை கழுவும். ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, என்னை அன்பு செய். மண் பிண்டமான மனிதனை ஏன் அன்பு செய்கிறாய்? காதல் என்று சொல்லப்பட்ட அந்த காமத்தை ஏன் நேசிக்கிறாய்? ஏன் என்னால் முடியவில்லை என்று சொல்லுகிறாய்? நீ உன்னை ஏமாற்றிக் கொள்கிறாய் என்கிறார் ஆண்டவர். என்னை அன்பு செய், என்னை அன்பு செய். அன்பு செய்கிறோம் ஆண்டவரே. முள்மூடி தலையில் நான் உனக்கு செய்த அன்பை விட்டுருப்பான். உம் இரத்தத்தால் என்னை கழுவும். அண்ணா உங்களை லவ் பண்றேன்னு சொல்லுங்க. முள்மூடி இரத்தத்தால் என்னை கழுவும். ஆண்டவர் சொல்லுகிறார், நிறைய பேர் ஒருவருக்கு ஒருவர் காதல் என்னும் சொல்லப்படுகிற மோகத்தில் இருக்கிறீர்கள். அந்த மோகத்தை இப்பொழுது விட்டுறேன்னு சொல்லணும். விட்டுறேன்னு சொல்லணும். விட்டு விடுகிறேன், விட்டு விடுகிறேன். பாவ சிலுவையை சுமந்த இயேசுவே, உம் இரத்தத்தால் என்னை கழுவும். என் பாவ சிலுவை சுமந்த இயேசுவே, உம் இரத்தத்தால் என்னை கழுவும். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்நிய விக்கிரக கோயிலுக்கு சென்று அவங்களுக்கு படைக்கப்பட்டதை உண்டதால் வந்த பாவத்தினால் மன்னியும் ஆண்டவரே. நம்மளுக்குள்ளாக உணவாக ஆண்டவர் வரமாட்டேங்கிறார். மன்னியும் ஆண்டவரே. எத்தனை முறை பலியாக செலுத்தின கெடாக்களையும் அருவருக்கிற அந்த அசிக்க பிண்டங்களையும் ஆண்டவருக்கு விரோதமாய் சாப்பிட்டு இருக்கிறோம். எனக்காக சிலுவையை சுமந்த இயேசுவே, உம் இரத்தத்தால் என்னை கழுவும். எனக்காக சிலுவையை சுமந்த இயேசுவே, உம் இரத்தத்தால் என்னை கழுவும். அப்பா தகப்பனே, என் தாய் தந்தையரை எத்தனை முறை கெட்ட வார்த்தையில் வைத்திருக்கிறேன். அவர்களை அடித்திருக்கிறேன் ஆண்டவரே. மன்னியும் ஆண்டவரே. அவர்களை அடித்திருக்கிறேன் ஆண்டவரே. அவர்களை போடி வாடான் என்று பேசியிருக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுக்கு மரியாதை இல்லை ஆண்டவரே. உமக்கு நிகராய் இருப்பவர்கள் போல என் தாய் தந்தையும் இருப்பவர்களே ஆண்டவரே. அவர்களை அவதூறாய் பேசியிருக்கிறேன் ஆண்டவரே. மன்னியுமே அப்பா. சிலுவையில் தொங்கி மரித்த இயேசுவே, உம் இரத்தத்தால் கழுவும். சிலுவையில் தொங்கிய மரித்த இயேசுவே, உம் இரத்தத்தால் என்னை கழுவும். இரத்தத்தால் என்னை கழுவும். மரித்த மூன்றாம் உயிர்த்த இயேசுவே, உம் இரத்தத்தால் என்னை கழுவும்.
மரித்த மூன்றாம் நாள் உயிர்த்த இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை கழுவும் பாவியை தேடி மன்னிக்கும் இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை கழுவும் இந்த பாவியை தேடி மன்னிக்கும் இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை கழுவும். ஆண்டவரே, எல்லாரும் தங்களுடைய சிந்தனைகளே அவதூறாக விடிய விடிய கற்பனை செய்து கொண்ட காட்சிகளை என் கண்முன்னால் கொண்டு வருகிறார். எத்தனை முறை, எத்தனை அசிங்கமான காட்சிகள், ஒருவருக்கு தக்க காட்சிகள் ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். கேளுங்க, அதுக்கு மன்னிப்பு. கற்பனையால் பாவம் செய்தோமே ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே. மன்னியும் ஆண்டவரே. எனக்காக சிலுவையில் அறையுண்ட இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை கழுவும். எனக்காக சிலுவையில் அறையுண்ட இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை கழுவும். அப்பா தகப்பனே, உம்முடைய பரிசுத்தமான நாளை நாங்கள் அனுசரிக்கவில்லை ஆண்டவரே. மன்னியும் ஆண்டவரே. உம்முடைய கோயிலுக்கு வருவது எது கடமைக்காய் செய்கிறோம் ஆண்டவரே. மன்னியும் ஆண்டவரே. திருவிழா கிறிஸ்தவர்களை போல செய்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய காரியங்களை செய்வதை அசட்டை பண்ணுகிறோம் ஆண்டவரே. மன்னியும் ஆண்டவரே. நாங்கள் ஜெபம் பண்ண முடியவில்லை ஆண்டவரே. மன்னியும் ஆண்டவரே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்த முடியவில்லை ஆண்டவரே. மன்னியும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. மன்னியும் ஆண்டவரே. பாவியை தேடி மன்னிக்கும் இந்த பாவியை தேடி மன்னிக்கும் உம் இரத்தத்தால் என்னை கழுவும். தகப்பனே, மார்க் 7ஆம் அதிகாரம் 19, 20, 21 வசனங்களில் சொல்லப்பட்டபடி ஆண்டவரே, மனிதன் உள்ளத்திலிருந்து வருகிற மனிதனை தீட்டுப்படுத்தும். அப்பா தகப்பனே, எங்களுக்குள்ள ஆண்டவரே மோகம் என்ற பாவம் வருகிறது ஆண்டவரே. மன்னியும் ஆண்டவரே. பாவம் வருகிறது ஆண்டவரே. பாவம் வருகிறது ஆண்டவரே. மன்னியும் ஆண்டவரே. பிறரை கெடுக்கிற எண்ணம் வருகிறது ஆண்டவரே. மன்னியும் ஆண்டவரே. பிறரை கொலை செய்ய திட்டமிடுகிறோம் ஆண்டவரே. மன்னியும் ஆண்டவரே. பிறரை புரண்டி பேசுகிறோம் ஆண்டவரே. மன்னியும் ஆண்டவரே. எப்படி கெடுக்கலாம் என்று எண்ணம் கொள்கிறோம் ஆண்டவரே. மன்னியப்பா. இவர்கள் நல்லா இருப்பதை எங்களுக்கு பிடிக்கவில்லை என்று நினைக்கிறோம் ஆண்டவரே. அப்படி உள்ளதெல்லாம் சொல்லுங்க ஆண்டவரே. மன்னியும் ஆண்டவரே. அப்பா இதை மன்னிக்கப்பா. மூன்றாம் நாள் அப்பா இதை மன்னிக்கப்பா. மன்னிக்கப்பா. இரத்தத்தால் என்னை கழுவும். இதை மன்னிக்கப்பா. மரித்த மூன்றாம் நாள் உயிர்த்த இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை கழுவும். அப்பா என் பாவங்களை மன்னிக்கப்பா. மன்னிக்கப்பா. என்னை கழுவும். பாவங்களை மன்னிக்கப்பா. எல்லாருக்கும் ரத்தத்தை ஊற்றுங்கப்பா. தகப்பனே, பிறர் வீடு கட்டினால் பொறாமைப்படுகிறேன் ஆண்டவரே. மன்னியும் ஆண்டவரே. என்னோட அதிகமாய் படித்தால் பொறாமைப்படுகிறேன் ஆண்டவரே. மன்னியும் ஆண்டவரே. என்னோட ஒருத்தர் உயர்வா இருந்தால் பொறாமைப்படுகிறேன் ஆண்டவரே. மன்னிக்கப்பா. என்னுடைய வீட்டுக்குள்ளே பொறாமைப்படுகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு இருதயம் உடைக்கப்பட்டதப்பா. உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. பக்கத்து வீட்டில் ஏதாவது வாங்கினால் நான் வாழும் நினைக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, அவரிடம் இருக்கிற இடம் இல்லை என்று நினைக்கிறேன் ஆண்டவரே. வன்கண் உள்ள பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே,
எல்லாரும் ஆண்டவர் இந்த பாவத்தில் இருப்பதை காமிக்கிறீர் ஆண்டவரே. எல்லாரும் இந்த பாவத்தில் இருக்கிறீர்கள். எல்லாரும் ஒருவரை ஒருவர் பொறாமை கொண்ட கண்களில் பார்க்கிறீர்கள். பொறாமை கொண்ட கண்களில் பார்க்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பாவத்தை விட்டுவிடு, உன்னை நான் உயர்த்துவேன். நீ என்னோடு இருக்கிறாய், நான் உன்னை இருக்கும் பொழுது அனைத்தையும் உன்னால் செய்ய முடியும், வாங்க முடியும், அனைத்தையும் பண்ண முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களை விட்டு விலக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். முழு மனசோடு இந்த பாவத்தை விட்டதோடு ஆண்டவர் சொல்லுங்க, ரத்தத்தால் என்னை கழுவும், ரத்தத்தால் என்னை கழுவும், உலகின் பாவம் போக்கும் இயேசுவே, ரத்தத்தால் என்னை கழுவும், உலகின் பாவம் போக்கும் இயேசுவே, ரத்தத்தால் என்னை கழுவும். இரக்கமுள்ளவர் இன்னொன்று காமிக்கிறார். வாசலிலே மாட்டு சாணத்தை தெளிப்பது போன்று காமிக்கிறார். ஒவ்வொரு வீட்டுக்கு முன்பதாக சாணியை கலந்து தெளிப்பதை பார்க்கிறேன். ஆண்டவரே, சகுனங்களை பார்க்கிறேன். நாள் நட்சத்திரத்தை பார்ப்பதை பார்க்கிறேன். ஜோசியம் பார்த்ததை பார்க்கிறேன். நேரம் நாள் நட்சத்திரங்களை பார்க்கிறதை பார்க்கிறேன். ஆண்டவர் இவைகளை வெறுக்கிறார். உனக்கு எல்லா நேரமும் எல்லா காலமும் ஆண்டவருடையது, பரிசுத்தமானது, நீதியானது. ஆண்டவர் ஒன்றையும் குறைவாய் படைக்கவில்லை, ஒன்றையும் குறைவாய் படைக்கவில்லை. நேரம், காலம், ஜோசியம், ஜாதகம் இவைகளை பார்ப்பதை இன்றைய விட்டுவிடுகிறேன் என்று உன் வாயால் அறிக்கை செய். விட்டு விடுகிறோம் ஆண்டவரே. மனப்பொருத்தம் பார்க்க மாட்டேன் என்று அறிக்கை செய். விட்டு விடுகிறோம் ஆண்டவரே. சொல்லுங்க, ரத்தத்தால் என்னை கழுவும், ரத்தத்தால் என்னை கழுவும், ரத்தத்தால் என்னை கழுவும். அப்பா தகப்பனே, தகுதிக்கு மீறி ஆசைப்படுகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு நீர் கொடுத்தது போதும் என்ற ஆண்டவரே மனப்பன்மை யாருக்கும் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த மனப்பன்மை ஒவ்வொருவருக்கும் வைக்கும்படியாய் மன்றாடுகிறேன் ஆண்டவரே. தகப்பனே, நீர் என்னோடு இருக்கிறீர், அனைத்தும் எனக்குள் உண்டு என்று நீ யாரும் விசுவசிப்பதில்லை. விசுவசிங்க ஆண்டவர்ட்ட. ஆண்டவர் சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். மகா பரிசுத்தர், கோடீஸ்வரர், கோடீஸ்வரர், உலகத்தை ஒரு சொல்லால் படைத்தவர் உங்களோடு இருக்கிறார். பா தகப்பனே, அற்ப செல்வங்களுக்கும் அற்ப ஆசைகளுக்கும் இடம் கொடுத்த பாவங்களை எல்லாம் மன்னியும் ஆண்டவரே. மன்னியும் ஆண்டவரே. மன்னியும் ஆண்டவரே. மன்னியும் ஆண்டவரே. ரத்தத்தால் எம்மை கழுவும், ரத்தத்தால் எம்மை கழுவும், எனக்காக சிலுவையில் மரித்த இயேசுவே, ரத்தத்தால் எம்மை கழுவும். பா தகப்பனே, களவு செய்திருக்கிறோம் ஆண்டவரே. மன்னியும் ஆண்டவரே. களவு செய்திருக்கிறோம் ஆண்டவரே. மன்னியும் ஆண்டவரே. பிறர் பொருட்களை கவர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. மன்னியும் ஆண்டவரே. திருட ஆசைப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே. மன்னியும் ஆண்டவரே. எல்லாரும் நான் செய்யலைன்னு சொல்லாதீங்க, கண்டிப்பா செஞ்சிருப்பீங்க. கண்டிப்பா எல்லாம் செஞ்சிருப்போம். மன்னியும் ஆண்டவரே. களவு செய்த பாவத்தை மன்னியும் ஆண்டவரேன்னு கேளுங்க. மன்னியும் ஆண்டவரே. வியாபாரம் பார்க்கிறோம், கல்ல எடை போட்டதுக்காக வந்த பாவத்தை மன்னியும் ஆண்டவரேன்னு கேளுங்க. மன்னியும் ஆண்டவரே. குறையட போட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. மன்னியும் ஆண்டவரே. குறையட போட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. மன்னியும் ஆண்டவரே. கல்ல தராசை யூஸ் பண்ணி இருக்கிறேன் ஆண்டவரே. மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பாவத்தை மன்னியும் ஆண்டவரே. மன்னியும் ஆண்டவரே. மன்னியும் ஆண்டவரே. பாவ சிலுவையில் சுமந்த இயேசுவே, ரத்தத்தால் என்னை கழுவும், என் பாவ
சிலுவையில் சுமந்த இயேசுவே இரத்தத்தால் என்னை கழுவு. என் வாயிலிருந்து வெறும் பொய்யாய் வருகிறது ஆண்டவரே. மன்னியும் ஆண்டவரே. பொய்யாய் பேசுகிறேன் ஆண்டவரே. மன்னியும் ஆண்டவரே. அவதூறாய் பேசியிருக்கிறேன் ஆண்டவரே. என்னை மன்னியும் ஆண்டவரே. தகப்பனே, ஒருதலை பட்சமாய் பேசியிருக்கிறேன் ஆண்டவரே. என்னை மன்னியும் ஆண்டவரே. நீதியை புரட்டி பேசியிருக்கிறேன். என்னை மன்னியும் ஆண்டவரே. நியாயமானதை நியாயம் இல்லை என்று சொல்லியிருக்கிறேன். என்னை மன்னியும் ஆண்டவரே. நியாயம் இல்லாத நியாயம் என்று கற்பித்திருக்கிறேன். என்னை மன்னியும் ஆண்டவரே. என்னை மன்னியும் ஆண்டவரே. என்னை மன்னியும் அப்பா. என்னை மன்னியும் ஆண்டவரே. மன்னிக்கும் இயேசுவே இரத்தத்தால் என்னை கழுவு. இந்த பாவியை தேடி மன்னிக்கும் இயேசுவே இரத்தத்தால் என்னை கழுவு. எல்லாம் அப்படியே முழங்கால் போடுங்க. முக்கியமான பாவனிப்பு கேட்க போறோம். ஒவ்வொரு உள்ளத்திலும் நான் அறியேன்னு சொல்லக்கூடாது, சங்கடப்படக்கூடாது. செய்யாதது ஆண்டவர் சொல்ல மாட்டாரு. பா நீர் ஆண்டவரே எங்களுடைய உடலை உமது சாயலாக படைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த சாயலை குலைக்கும்படியாக ஆண்டவரே என் கற்புக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா கற்புக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறேன் ஆண்டவரே. மன்னியும் ஆண்டவரே. சுயான்பம் அணிவித்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே பாலீஸ்வர பிரத்தி சரத்தி நீக்கிற பிரத்தி ஆச்சர பிரத்தி சக்கரா. கேளுங்க, இது தனிப்பட்ட ஒவ்வொருவரும் செய்திருந்தா உள்ளார்ந்து நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் கேட்கிறவராய் இருக்கிறார். கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. இந்த பாவத்தை கேளுங்க. என்னை கழுவு. கசையா அடிபட்டு நொந்த இயேசுவே இரத்தத்தால் என்னை கழுவு. கசையால் அடிபட்டு நொந்த இயேசுவே இரத்தத்தால் என்னை கழுவு. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நம் அன்னை மரியாள் லேஸ்வர விரத்தி சக்கரா உன்னத மரியாள் பேழையாய் நம் தகப்பனை தாங்கினவாய் இதோ நற்கருணை வீட்டிருக்கிறார். அன்னையே ஆரோக்கிய மாதாவே அம்மா கரங்கள் உலகை அழைக்க துடிப்பதுதான் வானில் எழில் திகழ்ந்திடவே பறக்குதமா. கைகளை உயர்த்துங்க, திசையெல்லாம் கைகளை உயர்த்துங்க. சங்கடப்பட வேண்டாமா. லட்சரபரத்தி சக்கரா லிபிரத்தி சரத்தி சரத்தி சக்கரா. என் பிள்ளைகள் அனைவருக்கும் நல்ல வார்த்தை வேண்டும். ஆவியாளர் கூட வேண்டும். கேள்விப்பட்டுக் கொள்வாய்.
என் மகளே கேள், பெற்றுக்கொள்வாய், என் மகளே பெற்றுக்கொள்வாய். படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி வானில் பரப்புதம்மா. ஞானத்தை படைத்த தேவன் பெற்றுக்கொள்வா. கேள் கேள் கேள், ஆண்டவரிடம் கேள். பரப்புதம்மா சிறப்பினை கூறி அசைவார் மக்களை அழைக்குதம்மா. சோர்ந்து போகாத தேவனின் உன் திருக்கொடி பரப்புதம்மா. திறக்கப்படு, இப்போ திறக்கப்படுகிறது. தேவனின் தாயே உங்கள் நிழல் தேடி தன்னை தாயே உங்கள் நிழல் தேடி வந்தவர்கள் பல கோடி. அன்னையே ஆரோக்கியமாக உண்மை அண்டியே வந்தவர்கள் பல கோடி. வல்லத்து மாந்தர்கள் துயரும் தீர்த்திட உற்றவள் நீ அல்லவா. வல்லத்து மாந்தர்கள் துயரும் தீர்த்திட உற்றவள் நீ அல்லவா. திருவயத்தில் சுமந்து பெற்றவள் நீ அல்லவா. ஐயன் இயேசுவை திருவயத்தில் சுமந்து பெற்றவள் நீ அல்லவா. பெற்றவள் நீ அல்லவா. ஞானத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி வானில் பரப்புதம்மா. மகனே மகளை சோர்ந்துடாத, கேள், ஆண்டவர் கொடுப்பா. உன் தேவைகளை இப்ப அறிக்கையிடும் நேரம். முதல்ல அந்நிய பாஷை கேளு, நவ பாஷை கேளு. வேலை கேட்காத, நவ பாஷை வேணும், நவ பாஷை வேணும் கேளு, நவ பாஷை வேணும் கேளு. நீங்க வேணும் கேளுங்க, மத்த நீங்க கேளுங்க. அப்பா நீங்க வேணும் எனக்கு, நீங்க வேணும் எனக்கு வரணும். பெண்களை கேளுங்க, அப்பா நீங்க வேணும் எனக்கு, நீங்க வேணும். வேளை மாநகர் வாழ் மரியே வாழி, மரியே வாழி. சாத்தான் சோறாமல் நம்மளை அடிக்கிறான். வல்லமை நடத்தின் வல்லமை அடிக்கிறான். வல்லமை அக்கினியின் வல்லமை தோழிடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை எல்லாம் தேவை. சங்கடப்படாதீங்க, கையை உயர்த்தி வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை வல்லமை உங்கள் ஆவியை ஊற்றுவேன் என்று கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்றாரு. இந்த முப்பதாரி தரிசனம் சொல்லாரே வல்லமை உலகத்தின் வல்லமை
அக்கினியின் வல்லமை ஒளிரும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அற்புத வல்லமை அக்கினியின் வல்லமை ஒளிரும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒளிரும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை உச்சப்பட வேண்டுமே ஒளிரும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒளிரும் வல்லமை வல்லமை அக்கினியின் வல்லமை ஒளிரும் வல்லமை வல்லமை அக்கினியின் வல்லமை ஒளிரும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை ஒளிரும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒளிரும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை வல்லமை தாரும் தேவா இன்றே தேவை தேவா ஒளிரும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒளிரும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை உயிராடி எல்லோரும் தரிசனம் கொள்வாரே இந்த முப்பராடி கொள்வாரே தரிசனம் கொள்ளாரே வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒளிரும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒளிரும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை
ஆண்டவருக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே. மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்பு பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்கி விசுவாசத்தில் உதவி பெறுக. பிதாவுக்கும் சுதன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமா வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி இன்றும் என்றும் உண்டாகுக. ஆமென்.
ஏக தேவன் வாழ்கவே. உன்னை அப்பா கூப்பிடுவே, அம்மானு கூப்பிடுவே. உன்னை அப்பானு கூப்பிடுவே, அம்மானு கூப்பிடுவே. உன்னை அப்பானு கூப்பிடத்தானா அப்பானு கூப்பிடவா. உன்னை அம்மானு கூப்பிடத்தானா அம்மானு கூப்பிடவா. உன்னை அப்பானு கூப்பிடத்தானா அப்பானு கூப்பிடவா. உன்னை அம்மானு கூப்பிடத்தானா அம்மானு கூப்பிடவா. உன்னை அப்பானு கூப்பிடுவே, அம்மானு கூப்பிடுவே. உன்னை அம்மானு கூப்பிடுவே, அம்மானு கூப்பிடுவே. உன்னை அம்மானு கூப்பிடத்தானா அம்மானு கூப்பிடவா. உன்னை அம்மானு கூப்பிடத்தானா அம்மானு கூப்பிடவா. கருவின் சுமந்தன பார்த்தா அம்மானு சொல்லணும். தோழி என்ன சுமந்தத பார்த்தா அப்பானு சொல்லணும். கருவி என்ன சுமந்தத பார்த்தா அம்மானு சொல்லணும். என்ன தோழி என்ன சுமந்தத பார்த்தா அப்பானு சொல்லணும். என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அம்மானு சொல்லணும். என்ன ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா அப்பானு சொல்லணும். உன்னை அப்பானு கூப்பிடுவே, அம்மானு கூப்பிடுவே. உன்னை அப்பானு கூப்பிடுவே, அம்மானு கூப்பிடுவே. உன்னை அப்பானு கூப்பிடத்தானா அப்பானு கூப்பிடவா. Praise Lord, praise Lord, praise Lord, praise Lord, praise Lord, praise Lord. Hallelujah, 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 hallelujah. Praise Lord, praise the Lord. Worship Rata, Yengal Dev, worship Rata, Yengal Dev, worship Rata, Yengal Dev, worship Rata, Yengal Dev. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. எல்லாம் வல்ல சர்வவல்லவரே, இவர்களை அனைவரும் கட்டி மறைக்கிறேன் இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஆண்டவரே. சாத்தான்கள் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணாம ஆண்டவரே இவர்களை மூடி இப்படி சிறகுகளால் காத்துக்கொள்ளும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட்.